வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய பக்கோடா பண்ணலாம். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கீறி உதிர்த்து வச்சுருக்கு. 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கு தோலோட, 1 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கு, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கு, 3/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயம் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஒரு பவுல் எடுத்து உதிர்த்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், தட்டி வச்ச பூண்டு ஆப்ஷனல், இஞ்சி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்பு, பெருங்காயம், உப்பு சேர்த்துடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ நாம் நல்லா பிசிறி விடணும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கலந்துட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ நாம் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். இப்போ நாம் காய்ச்சின எண்ணெயை ஒரு கரண்டிக்கு விட்டுடலாம். இந்த மாதிரி பொரியணும், அதிகம் தேவையில்லை. எண்ணெய் விட்டதும் கையை வைக்கக்கூடாது, ஸ்பூனில் கிளறி விடணும். இப்போ நாம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி தேவைப்பட்டால் நாம் ஊற்றக்கூடாது, தெளிச்சுக்கணும். எனக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இந்த அளவுக்கு தண்ணியை நான் தெளிச்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை பரவலாக உதிர்த்து விட்டுக்கணும். திருப்பி விட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நாம் பூண்டு தோலோடு போட்டிருக்கோம். நல்லா செவக்க வறுத்தா தான் பூண்டு தோல் வாயில் தட்டுப்படாது. பூண்டு தோலோடு போட விருப்பம் இல்லைன்னா தோல் எடுத்துகிட்டு கூட தட்டி போட்டுக்கலாம். சுட சுட வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.